கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் நிருபத்தில் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. தேவன் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே ஆண்டவர் சொல்ற, நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்மை அழைத்த நம்முடைய அப்பா இயேசு பரிசுத்தர். ஆகவே அப்பா அப்படின்னா பிள்ளைய அப்படியே தான் இருக்கணும், பரிசுத்தமாக தான் இருக்கணும். ஆகவே நாம் பாவங்களை அறிக்கை செய்தோம், ஆனால் எல்லா அநியாயங்களையும் பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒரே நிமிஷம், ஆண்டவரே இந்த ஒரு தப்பாக இருக்குது, இந்த ஒரு தப்பு நீட்டா, இந்த ஒரு பாவமாக இருக்குது, என் மனசை நெருடிக்கிட்டே இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நேரத்தில் கழுவுனா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் மன்னிச்சு அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி விடுகிறார். ஆகவே பரிசுத்தமாக இருக்க நாம் பழகிக்கணும். பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக நடக்க பழகிக்கணும். அப்படி பழகிட்டோம்னா நம்மளை ஒரு வெளியேற பெற்ற பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். வெளியேற பெற்ற பாத்திரமாய், விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய பாத்திரமாய், ஆசீர்வாதமாய் நம்ம குடும்பத்தை நம்மை மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரிசுத்தத்திலே ஆரம்பம். அப்படியே நம்ம மேலே மேலே போக போக பரிசுத்தமாய் ஆண்டவர் பிரியமாய் எனக்கு பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஓஹோன்னு கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எந்த இருளும் பிசாசும் நுழைய முடியாது. எந்த சாபமும் நஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. எந்த வியாதிகளும் வேதனையும் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. ஆகவே ஜெபம், அவர் விசுவாசிக்கிறதுல விசுவாசம், அவர் ஜெபிக்கிற ஜெபம், அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறது, தேவாலயத்துக்கு போகிறது, அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வது, இதுதான் அவருக்கு நாம் செய்கிற வேலை. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஆகவே நாம் கிறிஸ்துவை போல வாழ, பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானா உங்களுக்கு ஒரு குறையும் வராது. கர்த்தர் மென்மேல் ஆசீர்வத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நான் பரிசுத்தராக, நீங்களும் எல்லா உங்கள் நடக்கையில் எல்லாவற்றும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னேன். நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். உங்களுடைய கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பரிசுத்தமாக இருப்பதற்காக நன்றி. இது கேட்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை அடையாளங்கள் செய்து நாமத்தை மையப்படுத்தப்பா. இதனால் இன்னும் வேகமாக உமக்காய் எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.